ஹலோ வெல்கம் டு சாய்ராம் கம்ப்யூட்டர் டியூட்டோரியல். இந்த யூடியூப் சேனலில் வரவேற்கிறோம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே பார்க்க முடியும். இந்த யூடியூப் சேனல் வந்து ஃப்ரீயாக இலவசமாக கம்ப்யூட்டரை வந்து கற்றுக் கொடுக்குறோம். இந்த டாப்பிக்கில் வந்து பேசிக் அக்கௌண்ட்ஸு, டேலி, எம்எஸ் ஆஃபீஸ், சிசி++, ஃபோட்டோஷாப், கோரல்ட்ரா எல்லா சாஃப்ட்வேரும் நாங்கள் வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ. இப்போது நம்ம வீடியோவுக்கு போவோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து டேலி குரூப்ஸ் அண்ட் லெட்ஜர். ஓகேங்களா? டேலி குரூப்ஸ் அண்ட் லெட்ஜர். டேலியில் வந்து குரூப்ஸ் பற்றி பார்க்குறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன பார்த்துருக்கோன்னா பேசிக் அக்கௌண்ட்ஸ், ஜேர்னல் என்ட்ரி எப்படி எழுதுறது, டெபிட் கிரெடிட் வரவு செலவு எப்படி எழுதுறதுங்கிறத நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க ஜஸ்ட்டு கீழே வந்து லிங்க் ஃபைல் இருக்கும், அதில் வச்சு பார்த்துடுங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டாபிக் வாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து டேலி எப்படி இன்டர்நெட்லேருந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுறதுங்கிறத வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். ஸோ நம்ம டேலியில் போய் என்ட்ரி பண்ணுற முன்னாடி வந்து டேலியில் உள்ள குரூப்ஸுங்கிற டாப்பிக்கை தெரிஞ்சுக்கிடணும். இது முக்கியமானது. டேலியில் மொத்தம் 28 வகையான குரூப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 28 வகையான குரூப்ஸ் இருக்குது. 28 வகையான குரூப்ஸ் இருக்குது. அதில் 15 குரூப் வந்து ப்ரைமரி குரூப், 13 குரூப் வந்து சப் குரூப்னு சொல்கிறோம். சரிங்களா? மொத்தம் 15 குரூப் வந்து ப்ரைமரி குரூப், 13 வந்து சப் குரூப். இந்த டேபிள் காலத்தில் பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் மெயின் குரூப் எழுதியிருப்போம், சப் குரூப் எழுதியிருப்போம், பாசிபிள் லெட்ஜர், எந்தெந்த லெட்ஜர் வந்து எந்தெந்த குரூப்பில் வருங்கிறது இந்த டேபிள் காலம். நீங்கள் வந்து ஒரு நோட்டில் கண்டிப்பாக இந்த டேபிள் காலத்தை நோட் பண்ணி வச்சுடுங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த 9 குரூப் வந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம அக்கௌண்ட்ஸ் படிக்காதவங்க வந்து நீங்கள் உட்காந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணலாம் தேவையில்லை. டேலியில் வந்து ஜஸ்ட்டு வவுச்சர் என்ட்ரி மட்டும் பண்ணாலே போதும். டேலி வந்து அதுவாக பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும். ஸோ வந்து அக்கௌண்ட்ஸ் படிச்சுக்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட்டு நான் சொல்லிட்டு வர இந்த கிளாஸ் மற்ற படித்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து வித்தவுட் அக்கௌண்ட் பர்சன் இல்லாமலே நீங்கள் உங்கள் கம்பெனியை வந்து டேலியில் ஹேண்டில் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பேலன்ஸ் ஷீட்டு ப்ராஃபிட் லாஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குரூப்ஸு, சப் குரூப்பு, பாசிபிள் லெட்ஜர். ஆனால் அந்த டாபிக் மொத்தம் ஃபஸ்ட்டு 9 குரூப். 9 குரூப்பில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட், கரண்ட் அசெட், கரண்ட் லியாபிலிட்டி, ஃபிக்ஸட் அசெட், இன்வெஸ்ட்மெண்ட், லோன், சஸ்பெண்ட் அக்கௌண்ட்ஸ், மிஸ்லினியஸ் எக்ஸ்பென்சஸ், பிரான்ச் டிவிஷன். இந்த 9 வச்சு தான் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ நமக்கு வர வேண்டிய பணங்கள், நம்ம கொடுக்க வேண்டிய பணங்கள் எல்லாம் இந்த பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஸோ அடுத்து ப்ராஃபிட் லாஸ், லாப நட்டம். ஒரு கம்பெனியுடைய லாப நட்ட கணக்கு எப்படி பார்க்குறதுன்னா இந்த மிச்சம் இருக்கிற ஆறு குரூப்: சேல்ஸ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஒரு பொருள் வாங்குகிறோம், அதை விற்கிறோம், அது மூலம் கிடைக்கிற லாபங்கள், அது விற்கும் போது ஆகிற செலவுகள் எல்லாம் போக நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ அது டீட்டெயிலாக வந்து அடுத்து எக்ஸ்பிளைன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த குரூப் இந்த டேபிள் காலத்தை நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ப்ளஸ் நான் இப்போ கொஞ்சம் சொல்கிறத வந்து கவனமாக பார்த்துடுங்க. இது பாசிபிள் லெட்ஜர், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் கேபிட்டல், பார்ட்னர் அக்கௌண்ட் இப்படி வருதுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்கிறேன். ராஜா ஸ்டார்ட் தி பிஸ்னஸ் வித் 50,000 ஒரு ட்ரான்சாக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து ராஜா அக்கௌண்ட்டும் கேஷ் அக்கௌண்ட் எழுதுவீங்க. கேஷ் அக்கௌண்ட்டுங்கிற லெட்ஜர் வந்து கேஷ் இன் ஹேண்ட் குரூப்பில் எழுதிக்கிடணும். ஸோ அப்போ ராஜா அக்கௌண்ட் யார்? அவர் தான் ஓனர். அதனால் அவர் பேரை வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் குரூப்பில் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி நீங்கள் பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, நீங்கள் தான் ஓனரு, நீங்கள் அக்கௌண்ட்டை தான் திங்க் பண்ணணும். ஸோ நீங்கள் போய் பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. இது கேஷ் கொண்டு போய் ஒரு 50,000 ஐசிஐசி பேங்க் அல்லது எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணுறோம். அப்போ எஸ்பிஐ பேங்க்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கணும். பாசிபிள் லெட்ஜரில் எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட், ஐசிஐசி பேங்க் அக்கௌண்ட் இப்படி ஒவ்வொரு லெட்ஜரும் க்ரியேட் பண்ணணும். அண்டர் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுங்கிற குரூப்பில் போட்டுருணும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அது கரண்ட் அசெட்டுக்குள்ளே கொண்டு போயிடும். ஓகேங்களா?
அதே மாதிரி கேஷ் அக்கௌண்ட் வந்து கேஷ் இன் ஹேண்ட் குரூப்பில் வந்துடும். ஸோ அதுமாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட், செக்யூரிட்டி டெபாசிட். இப்போ நம்ம ஒரு வீடு வாடகைக்கு பண்ணுறோம், அப்போ வந்து டெபாசிட் பண்ணுறோம் சரிங்களா, அது வந்து ரீஃபண்ட் ஆகிறது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ரீஃபண்ட் ஆகிறது செக்யூரிட்டி டெபாசிட் லெஜரை வந்து டெபாசிட்ங்கிற குரூப்பில் போட்டுக்கிறோம். அதுமாதிரி நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்க ஏதாவது அட்வான்ஸ் வாங்கணும், அட்வான்ஸ் செகண்ட் சேலரி ஓகேங்களா. இப்போது ஒரு குமார்ங்கிற ஒரு வேலை பார்க்குறாரு, ஒரு 5000 ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்காருன்னா கேஷ் டு குமார் சரிங்களா. நம்ம என்ன பண்ணுறோம், கேஷ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் சைடும் டெபிட் சைடு குமார் அக்கௌண்ட். அந்த குமார் அக்கௌண்ட்டுங்கிற பேரை வந்து லோன் அண்ட் அட்வான்ஸுங்கிற குரூப்பில் போட்டுக்கணும். குமார் அக்கௌண்ட் தூக்கி கேபிட்டல் அக்கௌண்ட் குரூப்பில் போட்டுறக்கூடாது, கதை மாறிடும். குமார் வந்து ஓனர் ஆயிடுவார் ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் படிக்கிறோம், அதில் வந்து கரெக்டான அந்த குரூப்பில் எழுதணும் ஓகேங்களா. ரா மெட்டீரியல், ஸ்டாக் இன் ஹேண்ட், ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், அந்த மாதிரி லெஜர் வந்து ஸ்டாக் இன் ஹேண்டில் வச்சுக்கிறோம். கஸ்டமர் நேம், இது முக்கியமான டாபிக். இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், சேல்ஸ் டு விஜய் அண்ட் கோ இல்லை ராஜா அண்ட் கோன்னு ஒரு கம்பெனிக்கு நீங்கள் விற்கிறீங்க, கடனுக்கு விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சேல்ஸ் அக்கௌண்ட்டும் ராஜா அக்கௌண்ட்டுன்னு வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், சேல்ஸ் அக்கௌண்ட்டும் ராஜா அக்கௌண்ட் 2 லெஜர் வரும். அந்த ராஜா அக்கௌண்ட்டுங்கிற நேம் வந்து சென்ட்ரி டெப்டருங்கிற குரூப்பில் சேரும் ஓகேங்களா. கஸ்டமர் நேமில் வந்து சென்ட்ரி டெப்டருங்கிறது வந்து நேமில் சேரும். இப்போ டேக்ஸ், ஜிஎஸ்டி டேக்ஸு இப்போ வர்றதில் வந்து டியூட்டி அண்ட் டேக்ஸுங்கிற குரூப்பில் சேரும் ஓகேங்களா. சப்ளையர், நமக்கு யாராவது கடன் சப்ளை பர்ச்சேஸ் பண்ணுறோம், பர்ச்சேஸ் ஃப்ரம் குமார் அண்ட் கோ ஒரு லெஜர் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ குமார் அண்ட் கோங்கிற லெஜர் வந்து சென்ட்ரி கிரெடிட்டாருங்கிற குரூப்பில் வருவார் ஓகேங்களா. நம்மகிட்ட கடனாக மெட்டீரியல் வாங்கிட்டு போகிறவங்க பேர் வந்து சென்ட்ரி டெப்டாரில் எழுதணும். நமக்கு கடனாக கொடுக்குறவங்க பேர் வந்து சப்ளையர் பேர் வந்து சென்ட்ரி கிரெடிட்டாரில் எழுதணும் ஓகேங்களா. ஸோ இந்த குரூப் எழுதும்போது கரெக்டாக எழுதணும் ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணுறோம், ஃபிக்ஸட் அசெட், ஆஃபீஸ் யூஸுக்காக பில்டிங் வாங்குகிறாங்க. ஸோ பில்டிங் அக்கௌண்ட் ஒரு லெஜர் பண்ணுறோம், அந்த லெஜர் வந்து ஃபிக்ஸட் அசெட்லேயும் வச்சுக்கலாம், அல்லது சப் குரூப் லேண்ட் அண்ட் பில்டிங்லேயும் வைக்கலாம். இப்போது கம்பெனிகளில் ஒரு மிஷின் வாங்குகிறாங்க, ஸோ அந்த மிஷின் அக்கௌண்ட் வந்து அண்டர் பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட்டில் போடலாம், அல்லது ஃபிக்ஸட் அசெட்லையும் மெயின் குரூப்லையும் எழுதலாம். அண்டர் குரூப் வந்து மெயின் குரூப் எழுதலாம், அல்லது சப் குரூப்புடைய நேமை எழுதிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்ம இந்த கம்பெனியில் கிடைக்கிற லாபத்தை எடுத்து வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஷேர் மார்க்கெட்டிங், பாண்டு, போஸ்ட் ஆஃபீஸில் கட்டுறது, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குரூப்பில் போடுறோம். போஸ்ட் ஆஃபீஸ்னு ஒரு லெஜர் கிரியேட் பண்ணி அண்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது போடுறோம். இப்போ லோன்ஸ் வந்து இது வந்து பேங்க் ஓடி அக்கௌண்ட், ஓசிசி அக்கௌண்ட், ஆன் டிராஃப்ட் அக்கௌண்ட்ங்கிறது வந்து பேங்க் வந்து நமக்கு கொடுக்குற லோன் கான்செப்ட் சரிங்களா. நம்ம வந்து செக்யூர்டு லோன்னா பத்திரம் வச்சு வாங்கினா அது செக்யூர்டு லோன் குரூப்பில் வரணும். அன்செக்யூர்டு லோன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து வாங்குறது வந்து அன்செக்யூர்டு லோன். ஸோ கடனாக நம்ம எங்கெங்கேருந்து வாங்குகிறோம், பேங்க்லேருந்து வாங்குகிறோம், பத்திரம் வச்சு வாங்குகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து வாங்குகிறோம், அதெல்லாம் வந்து லோனுங்கிற குரூப்பில் எழுதிக்கிறோம். சரி, இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து பிஸ்னஸுக்காக ஒரு 50,000 வாங்கியிருக்கீங்கன்னா ஒரு உங்கள் ஃப்ரெண்டு பேர் வந்து குமார்னு வச்சுக்கிடுவோம். ஸோ அந்த குமார் அக்கௌண்ட்டுங்கிற பேர் வந்து அண்டர் வந்து ஃப்ரெண்டுன்னு போடக்கூடாது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, லோனில் அவர்கிட்ட வந்து லோனாக கடனாக வாங்கியிருக்கோம், அது லோனுங்கிற குரூப்பில் அவர் பேரை போடணும். அப்போ தான் நம்ம ரீஃபண்ட் பண்ணும்போது கரெக்டாக வந்து 50,000 வாங்கினதுக்கு இது திருப்பி கொடுத்த கணக்கு வரும். ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ், இது நம்மகிட்ட ஒர்க் பண்ணிருக்கவங்க யாராவது வெளியூர் டூர் மாதிரி போகிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து வைக்கிறது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸில் எழுதுவோம். பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸ், சில்லறை செலவுகள் எல்லாத்தையும் வந்து கணக்கு காமிக்க முடியாத சில செலவுகள்லாம் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸில் எழுதிடுவாங்க. அதேமாதிரி நம்ம கம்பெனியில் வந்து பிரான்ச் அக்கௌண்ட், ஸோ ஒரு டிவிஷன் வந்து இப்போ டி நகர் பிரான்ச் இருக்குது, வேளச்சேரி பிரான்ச் இருக்குன்னா இந்த இங்கேருந்து வேளச்சேரி அக்கௌண்ட்டு டி நகர் பிரான்ச், டி நகர் அக்கௌண்ட் லெஜர் க்ரியேட் பண்ணிக்கிறோம், அண்ட் வந்து பிரான்ச் அண்ட் டிவிஷன் வச்சுக்கிறோம். ஸோ இது ஃபுல்லாக அந்த 9 வந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறக்கூடிய குரூப். இப்போ அடுத்து பார்க்க வந்து சேல்ஸ் அக்கௌண்ட், கிரெடிட் சேல்ஸ், கேஷ் சேல்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன், இந்த 3 பேரும் வந்து அண்டர் வந்து சேல்ஸ் அக்கௌண்ட் குரூப்பில் வரும் ஓகேங்களா. உங்கள் கம்பெனி வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனியாக இருந்தால் எக்ஸ்போர்ட் சேல்ஸ்னு போடுவாங்க, லோக்கல் சேல்ஸாக இருந்தால் டொமஸ்டிக் சேல்ஸ்னு போடுவாங்க. லோக்கலில் மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா நேராக சேல்ஸ் அக்கௌண்ட் குரூப்பில் எழுதலாம். ஸோ நம்ம லெஜர் நேம் வந்து கிரெடிட் சேல்ஸ் அக்கௌண்ட், கேஷ் சேல்ஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ இப்போ சேல்ஸ் டு குமார்னு வந்துச்சுன்னா சேல்ஸ் அக்கௌண்ட்டும் குமார் அக்கௌண்ட்டும் வரும். சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து அண்டர் வந்து சேல்ஸ் அக்கௌண்ட் குரூப்பில் வந்துடும். குமார் வந்து எதில் வருவார்,
அவர்கிட்ட நம்ம மெட்டீரியல் வாங்கிட்டு போகிறது கஸ்டமர் நேம். ஓகேங்களா, குமார் வந்து சென்ட்ரிக் டெப்டாருங்கிற நேமில் ஒத்துருவார். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் படிக்கும்போது 2 லெஜர் கிடைக்கும். அந்த 2 லெஜருக்கும் என்ன குரூப்புங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் இந்த குரூப்புங்கிற டாபிக். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அடுத்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட், கிரெடிட் பர்ச்சேஸ், கேஷ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், இந்த 3 லெஜர் வந்து அன்று வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் குரூப்பில் போட்டுரும். அதேமாதிரி சர்வீஸ் சார்ஜஸ், நம்ம டைரெக்டாக ஒர்க் செஞ்சு கிடைக்கிற இன்கம் வந்து டைரக்ட் இன்கம் சொல்லுவாங்க. சர்வீஸ், ப்ரொஃபஷனல் ஃபீஸ், இதெல்லாம். இன்டைரக்ட் இன்கம்ங்கிறது நம்ம வேலை செய்யாமல் கிடைக்கிற லாபங்கள், வாடகை கிடைக்கிறது, பேங்க்லேருந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து நமக்கு வேலை செய்யாமல் கிடைக்கிறது. சப்போஸ் மாற்றி எழுதினாலும் தப்பு இல்லை. இன்டைரக்ட் இன்கம் டைரக்ட்ங்கிறது கொஞ்சம் நமக்கு இன்கம் வரத லெஜரை வந்து மாற்றி எழுதினாலும் தப்பு இல்லை, ஆனால் கரெக்டாக எழுதுனீங்க நல்லாயிருக்கும். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், உங்கள் கம்பெனி வந்து மேனுஃபேக்சரிங் செக்ஷனாக இருந்தால் அங்காகிற செலவுகள், வேஜஸ், கூலி, ஃப்ரைட் சார்ஜு, கேரேஜ் இன்வால்ட், ஃபியூல், இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் எல்லாம் டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் வரும். அதே உங்கள் கம்பெனி வந்து ஜஸ்ட்டு செல்லிங், மார்க்கெட்டிங் செக்ஷனாக இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் போடணும். ஓகேங்களா. இன்ட்ரெஸ்ட் பே டு பேங்க், டிப்ரிசியேஷன் தேய்மானம், பேக்கிங் எக்ஸ்பென்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்பென்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் சேர்க்குறோம். ஸோ இதுதான் 15 குரூப்பு. அது பாசிபிள் லெஜர். இதை நோட்டில் எழுதிக்கிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெட்டி கேஷ்னு ஒரு இது வந்து 2 எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கோம். பெட்டி கேஷுங்கிறது கேஷ் இன் ஹேண்ட் குரூப்பில் வரும். க்ளோசிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக்குங்கிற லெஜர் வந்து ஸ்டாக் இன் ஹேண்ட் குரூப்பில் வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இப்போ இங்கே எக்ஸாம்பிள் எழுதியிருக்காங்க. லெஜர் குரூப்புக்கு ஒரு உதாரணம். ஒரு அளவுக்கு மாத செலவான கீழ்காணும். இபி பில்லு கட்டுறாங்க, ஃபோன் பில் கட்டுறாங்க, கன்வென்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி லெஜர் நேம் வந்து ஃபோன் எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிக் சார்ஜ் எக்ஸ்பென்சஸ், கன்வென்ஸு, போஸ்டல் சார்ஜ், இந்த குரூப் வந்து எக்ஸ்பென்சஸ் குரூப்பில் வரும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அடைரக்ட் எக்ஸ்பென்ஸ் பொறுத்து மாறும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து குரூப் அண்ட் லெஜர். இந்த கீழே இருக்க வீடியோவும் கீழே இருக்க டேபிள் காலத்தையும் எழுதி வச்சுடுங்க. இது நாங்கள் வந்து லெஜர் நேம் எழுதி அதுக்கு வந்து எந்த குரூப் சேருங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கோம். நீங்கள் வந்து இதை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கும்போது டவுட் இருந்தால் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு பாசிபிள் லெஜரும் அதோடைய ப்ரீடிஃபைன் குரூப்பும் நோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஸோ நான் இப்போ ஜஸ்ட்டு வீடியோ வந்து மூவ் பண்ணிகிட்டே வரேன் ஸ்க்ரீனை. நீங்கள் ஸ்டாப் பண்ணி நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுடுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டாபிக் வந்து டேலியில் வந்து குரூப்ஸ் அண்ட் லெஜருங்கிற டாபிக். ஓகேங்களா. இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வந்து வவுச்சர் என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு லெஜரும் வந்து இந்த 28 குரூப்பில் எந்த குரூப்பில் சேர்றதுங்கிறத கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேலியில் என்ட்ரி பண்ணிங்கன்னா எந்த ஒரு டவுட் இல்லாமல் ஒர்க் ஆகும். சரிங்களா. டவுட் இல்லாமல் ஒர்க் பண்ணலாம், கரெக்டாக ஆன்சர் வரும். ஓகேங்களா. நான் இந்த எண்டிங் முடியும் போது உங்களுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் கொடுப்பேன். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதோடைய ஆன்சரையும் நான் இந்த வீடியோவில் கொடுப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் உங்களுக்கு கீழே இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பட்டனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.